நான் வந்து உங்ககிட்ட பணம் கேட்கல, உங்கள் பிள்ளை எங்ககிட்ட இன்னும் கேட்கல, நீங்களே தானே வந்து எங்கிட்ட பணம் கொடுத்தீங்க, உங்கள் பிள்ளைய இன்னும் கொடுத்தீங்க அப்படின்னு. ஏன் சார் அப்போ இந்த இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறதால தானே நாங்கள் வந்தோம். எங்களுக்குன்னா எங்கள் பிள்ளையும் சாவடிக்க கொடுக்குறதுக்கு நாங்கள் பணமும் கொடுக்குறதுக்கு எங்களுக்குன்னா நாங்கள் பைத்தியக்காரங்களா? இது ஒரு டாக்டர், எல்லாம் படித்த டாக்டர் இந்த வார்த்தை கேட்பாங்களா? சொல்லுங்க, அதையே தெரிஞ்சுக்கங்க அந்த டாக்டரோட லட்சணம் என்னன்னு. பாப்பாவுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசு 7 மாதம் ஆகுது. பாப்பாவுக்கு வந்து 4 வயசு 7 மாதம் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1.5 வயசில் அவளுக்கு ஒரு நிமோனியான்னு வந்தது. செகண்டு 2.5 வயசுல நிமோனியா வந்துட்டு 3.5 வயசில் அகைன் நிமோனியா வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்க, நிமோனியா அப்பப்போ வருது, என்ன ரூட் காசுன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரூட் காசு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். விவேக் சார் தான் எனக்கு பார்த்துருந்தாரு. ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, எக்ஸ்ரேல ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சிடி எடுத்து பார்த்துட்டுல பாப்பாவுக்கு ரைட்டு ஹார்ட்டுக்கோ லங்ஸுக்கோ போகிற பல்மரி ஹார்ட் இது வந்து கட் ஆகிருக்கா இல்லை பிளாக் ஆகிருக்கான்னு தெரியல, நீங்கள் போய் எக்கோ மட்டும் ஒரு எக்கோ எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாங்க. கிரிதரன் சார்னு அவர் பேர் தான், கிரிதரன் சார் எக்கோ எடுத்தவர். கிரிதரன் சார் என்ன பண்ணார், எக்கோ எடுத்துட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இது இன்னும் சிடி ஒன்று அட்வான்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரிப்ளமம் வாங்க, ட்ரிப்ளமம் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம். ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்னு கிரிதரன் சார் என்கிட்ட சொன்னார். பட் நான் இங்கே வந்ததுலேருந்து கிரிதரன் சார் நான் இங்கே பார்த்ததே இல்லை. ரெயின்போவில் பார்த்ததோட சரி, ஃபோனில் ஃபாலோ பண்ணுவார், சரி ஓகே நான் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஃபாலோ பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்த டே அன்றைக்கி சிடி ஸ்கேன் வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபார்மாலிட்டி தெரியாது, இதுன்னு எங்களுக்கு புது ஹாஸ்பிட்டல் தான். இப்போ எடுத்தது நாங்கள் என்ன சொன்னோம், எங்கே சிடி ஸ்கேன் எடுக்கணும், சிடி ஸ்கேன் எங்கே எடுக்கணும்னு நான் கேட்டதுக்கு வந்து இந்த பிளாக்குக்கு எடுங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, இங்கே போங்க, அங்கே போங்கன்னு எனக்கு பாஸ் பண்ணினே இருந்தாங்க. ஃபஸ்ட் செம்ம மழை, பாப்பா செம்ம மழைன்றப்போ எனக்கு பாப்பாவை வச்சு நான் இது பண்ண முடியாமல் நான் சாருக்கு வந்து நான் கால் பண்ணி என்ன சொன்னேன், இந்த மாதிரி அலைய வைக்கிறாங்க சார், எனக்கு எதோ கைட்லைனும் ப்ராப்பராக பண்ண மாட்டேன்றாங்க, இந்த பிளாக்குக்கு போங்க, மெயின் பிளாக் போங்க, தெரசா பிளாக் போங்க, மெயின் பிளாக் போங்கன்னு மாற்றி அனுப்பியிருந்தாங்க. நான் கால் பண்ணி சொன்னோடனே அவர் என்ன சொன்னார், நீங்கள் போய் சிடி ஸ்கேன் எடுக்கிற இடத்துல வெயிட் பண்ணுங்கள், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும்னு சொல்லி சொன்னாங்க. சிவகுமார் சார்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாருங்கள், அவங்க என்ன டீட்டெயில் ஏது டீட்டெயில் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் இருக்க பல்மரி ஹார்ட் வந்து கட்டாக இருக்குது போல், அது இன்னும் நாங்கள் ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாதான் எங்களுக்கு கிளியராக தெரியும். ஒன்று வந்து நாங்கள் ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும் போது என்ன ஆச்சு, பண்ணும் போது எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. ஒன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று வந்து நாங்கள் ஆன்ஜியோ பண்ணும் போது அது நாங்கள் குத்தி பார்ப்போம், ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்டன்த்து வைப்போம், ஓப்பன் ஆகலைன்னா அதை நாங்கள் அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிடுவோம், அதுதான் சொன்னாங்களே தவிர்த்து. நான் அப்போ கூட நான் கேட்டேன், இது பாப்பாவுக்கு உயிருக்கு எதனா ஆபத்தா சார், இது இப்போ பண்ணுறதுனாலன்னு நான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமே ஆபத்து இல்லைம்மா, இப்போ இது பண்ணாததுனால என்ன ஆகும், பண்ணலைன்னா என்ன ஆகும்னு கேட்டதுக்கு என்ன ஆகும் சொன்னாங்க, பாப்பாவுக்கு வந்து ஹார்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஹார்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகி வந்து பாப்பாவுக்கு பின்னாடி கூணு இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. பயமுறுத்துனாங்க சார், பயமுறுத்துனாங்க. ஆக்சுவலி இங்கே ஆப்ரேஷன் உள்ள வந்து அட்மிட் பண்ணுற மாதிரி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி தள்ள வச்சாங்க சார். பணமும் கட்டியாச்சு, இப்போ என் குழந்தை உயிரோடு இல்லை. குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு எவனுமே சொல்லலை, தெளிவாக நாங்கள் கேட்டோம், 10 இல்லை 20 வாட்டி கேட்டோம். குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து 1% இருந்தாலும் நாங்கள் ப்ரொசீஜர் பண்ண மாட்டோம்னு எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்ககிட்ட இருக்குது. ஒரு வாட்டி பேசும்போது ஃபோனில் ரெக்கார்ட் போட்டு தான் நாங்கள் கேட்டோம். இன்றைக்கி டாக்டரே க்ளீனாக அவரே ஒத்துக்கினாரு, இந்த இடத்துல போகும்போது நாங்கள் வரல, 3% சான்ஸ் அங்கேருந்து லீக் ஆகும், அந்த மாதிரி ஆச்சுன்னா நாங்கள் அடிச்சிடுவோம், உயிருக்கு ஆபத்தில் தான் சொன்னோன்னு அவரே மேலே போலீஸ் இருக்கும்போதே சொல்லிட்டாரு. இந்த ப்ரொசீஜர் என்னன்னா, அங்கே போயிட்டு எதுனா நடந்திருந்தா கூட ஒரு பரவாயில்ல, அது போய் ப்ரொசீஜரில் எதுனா ஆச்சுன்னு கூட பண்ணலாம். ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும் போதே பாப்பாக்கு பல்மரி ஹைப்பர் டென்ஷன் போயிட்டு உக்காந்துட்டு 20 மினிட்ஸில் ஒரு அந்த விஷயம் நடந்திருக்கு. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க சீரியஸாக இருக்கா குழந்தைன்னு. ஓகேங்களா, டாக்டர் இருந்து ஒரு ஸ்டெப்பு பண்ணுங்க, காப்பாற்றுறதுக்கு ஒரு ஸ்டெப்புனா வெளியே வந்து பேசுனதுலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பேசுகிறாரு. 3 மணி நேரம் வரைக்கும் எங்ககிட்ட என்ன பேசுகிறாருன்னா, சார் ஒன்றும் பண்ண முடியாது, சார் இது பண்ணலாமே அது பண்ணலாமே, சார் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுக்கு எதுக்கு நான் இங்கே வந்து சேர்க்கணும்? உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ஃபீவர் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் சேர்ப்பீங்களா? ஒரு சீரியஸாக கண்டிஷன் டாக்டர் தான் சேர்ப்பீங்க. டாக்டர் ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்? இது ஆப்ரேஷன் பண்ணி ஆனால் கூட பரவாயில்ல சார், ஒரு
சிம்பிள் ப்ரொசீஜர். 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர் வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர், அவர் சும்மா பண்ற ப்ரொசீஜர் அது, அவருக்கு கை வந்த ப்ரொசீஜரா அந்த ஒரு ப்ரொசீஜர் டாக்டர் சிவகுமார் ஒரு சப்பையான ஒரு ப்ரொசீஜரை பண்ணும்போது குழந்தைக்கு உயிர் ஆபத்தாகுதுன்னு என்ன காரணம் சொல்றாருன்னா, அவருக்கு வந்து பிஹெச் மாறிட்டு இருக்கு, இங்க 60 இருக்கு, உள்ள வந்து 60 இருக்கு, அதனால பிரச்சனைன்னு. ஒரு டாக்டரா பண்ணும்போது ஃபர்ஸ்டே செக் பண்ணாங்க, இங்க 60 இருக்குன்னு தெரியும், அப்போ உள்ள இருக்க ப்ரெஷர் அதோட கம்மியா இருக்கணும் தான் பார்க்கணும். ஒரு அனஸ்தெடிக் கொடுக்கும்போது பிஹெச் கம்மியாகும், இது எல்லா டாக்டருக்கும் தெரியும் ஓகேங்களா. மெடிகேஷன் கொடுக்கும்போது பிஹெச் இங்க கம்மியாயிடுச்சுன்னா அப்போ உள்ள அதோட கம்மியா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்கணும். உள்ள போய் அவங்க செக் பண்ணும்போது பல்மரி ஹைப்பர் டென்ஷன் ஆயிட்டு பாப்பாக்கு ஹெமரேஜ் ஆயிட்டு, அதனால பாப்பா வந்து ரத்தம் வாந்தி எடுத்துட்டு பாப்பா இறந்துட்டா. அதனால ஹார்ட்டும் வரல, ஆக்சிஜனும் வரல, எல்லாமே உள்ள. டாக்டர் வந்து இவ்வளோ தெளிவாக மெடிக்கல் டேர்ம்ஸில் பேசும்போது எனக்கு சிம்பிள் விஷயம் சார், ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும்போது பாப்பாக்கு இப்படி ஆச்சுன்னா அதை ஏன் ஸ்டாப் பண்ணல, ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படியே அந்த ஸ்டாப் பண்ணும்போது ஏன் அவ்வளோ தூரம் போய் பண்ணணும், இங்கேருந்து இந்த இடத்துல வரும்போது அவங்க பண்ணிட்டாங்க ஓகேங்களா, தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பல்மனரி ஆர்டரி வரைக்கும் எதுக்கு போனோம் ஓகேங்களா. பிரச்சனை ரைட் லங்ஸில் மட்டும் தான் அவங்களுக்கு ப்ளீட் ஆயிருந்தால் இது இருக்கணும். பட் ப்ரொசீஜர் பண்ணும்போது லெஃப்ட் லங்லேருந்து ப்ளீட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க மேலே தான் டவுட்டு. அவங்க ஒரு ப்ரொசீஜர் தப்பாக பண்ணிக்கிறாங்க, இல்லை மெடிக்கேஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க, இல்லை அனஸ்தெடிக் வந்து சரியாக கொடுக்கல. ஒரு நேற்று நைட்டு பாப்பாக்கு மெடிக்கேஷன் கொடுக்கும்போது நர்ஸ் வந்து ஒரு தப்பான வேற பேஷண்ட் கொடுக்குற மெடிக்கேஷன் பாப்பா கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்து எதுக்கு கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்கன்னா இந்த பாப்பாக்கு வந்து இந்த ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அதனால தான் கொடுக்க போகிறேன். இவங்க சொல்கிறாங்க இது அந்த பாப்பா இல்லை, இது ஹார்ட்டில் பிரச்சனை இல்லைன்னு. நான் தப்பாக வந்துட்டேன் நினைக்கிறேன். வேற இடத்துக்கு எந்த லூசு டாக்டர் இருந்தால் நர்ஸாக எப்படி பண்ணுவாங்களா? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சார் உங்களுக்கு? ஒரு நடத்தும் போது ஒரு பொறுமை இல்லை, என்ன பேசணும்னு இல்லை, ஒரு பேசிக் விஷயம் சார். எந்த குழந்தைக்கும் வந்துட்டு நீங்கள் சீரியஸாக இருக்குன்னு லைஃப் த்ரெட்னிங்னு எவனா சொன்னா, நல்லா ஆடுற குழந்தைய போய் டாக்டர் கிட்ட போய் யாரும் சிடி ஸ்கேனு ஆப்ரேஷன் பண்ணணும் ப்ரொசீஜர் பண்ணணும் எவனுமே விட மாட்டான். இந்த டுபாகர் வந்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறான் இப்போ பேசும்போது, சார் நானா சார் உங்ககிட்ட வந்தேன், நீங்களா தான் சார் டாக்டர் கிட்ட வந்தீங்கன்னு. ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது நான் உங்களை எல்லாம் கேட்குறேன், நீங்களா ஒரு டாக்டர் கிட்ட எதுக்கு போறீங்க? உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தானே போவீங்க. வீடு தெருவா அந்த குழந்தை டாக்டர் வந்து கேட்குறாங்களா உங்க வீட்டில் இருக்கிற குழந்தை என்கிட்ட கொடுங்க நான் காப்பாத்துறேன்னு? அவன் சார் இந்த மாதிரி கேள்வி கேட்குறான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். அவன் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் வேணும். டாக்டர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எல்லா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இந்த ஆக்ஷன் வேணும். அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, இந்த காம்ப்ரமைஸ் பண்ணால் எனக்கு தெரியாது. எனக்கு இதெல்லாம் முடிவு வேணும். குழந்தை வந்து பல்மனரி ஹெமரேஜ்னால ஆயிடுச்சு. இது எதனால் ஆச்சுன்னு எங்களுக்கும் தெரில. இது இப்படி ஆவான்னு கூட நாங்கள் யோசிச்சு பார்க்கல. நாங்கள் பண்ணும் போது ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா, எதனால் ஆச்சு தான் நான் கேட்குறேன். ஒரு டாக்டராக இந்த மாதிரி ஆகுதுன்னா அப்புறம் என்ன பண்ணீங்க? ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா. 5th நவம்பருக்கு வந்து நான் வந்து அவங்ககிட்ட இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன். அன்னைக்கு ப்ராசஸ் பண்ண வேண்டிய விஷயத்த நேற்று வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி வந்து பாப்பாக்கு அட்மிஷன் பண்ணி ஆப்ரேஷனுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. காலையில் வந்து கேட்டாங்கன்னா அது நான் ப்ராசஸ் ஆகலை, அதனால நாங்கள் அந்த ப்ராசஸ் ஈவினிங்காக பண்ணுறோம். ப்ராசஸ் அப்ரூவல் ஆகிற வரைக்கும் ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டு தான் அவங்க பாப்பாக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நாங்கள் வெயிட் பண்ணவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், சரி பாப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த் இம்பார்ட்டன்றதுனால நான் என்ன பண்ணேன், கையில் இருந்த 50,000 வந்து நான் என்ன பண்ணேன் பே பண்ணிவிட்டு ரூமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்டரலாக நாங்கள் 4 hours to 5 hours நாங்கள் அந்த லிவிங் ஹாலில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை பே பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ரூமு கொடுத்தாங்க. ரூமு கொடுத்த உடனே இன்றைக்கி 7 மணிக்கு பாப்பாவுக்கு ஃபுட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஃபுட்டு 7 மணிக்கு மேலே கொடுக்காதீங்க, சில் 11 o'clock வரைக்கும் நான் பிள்ளைக்கு எந்த இதுவுமே தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி அவ்வளோ பசிக்குதுன்னா பண்ணலாம். போய் ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தா இவங்களுக்கு கிளியர் ஆகல, நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுங்க, அப்போ தான் நான் பிள்ளை கையை வைப்பேன்னாங்க. 100% டாக்டர் வந்து எனக்கு பே பண்ணி நான் எல்லாமே கிளியராக இருக்குன்னு பில்லு காட்டுங்க, அப்போ தான் நான் வந்து புள்ள மேலே கையை வைப்பேன். அதனால 11 மணிக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் வந்து எனக்கு 6 மணி சாயங்காலம் 6-7 மணிக்கு பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட்டோட டியூட்டி என்ன? குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, குழந்தையோட உயிர் போயிடுச்சு. எத்தனை மணிக்கு உயிர் போச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு நாங்களா போயிட்டு உள்ள போயிட்டு இவங்க பாப்பா உச்சா போயிட்டு அப்படியே இருக்கு சார். குழந்தை யூரின்ல இருக்கு சார். ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆக்சிஜனோ ஒரு எதுவுமே கிடையாது அந்த குழந்தை உடம்புல. வெறும் உடம்புல யூரின்ல இருக்குது. வெறும் துணியை மூஞ்ச போய் தேய்ச்சிருக்காங்க. குழந்தைக்கு உயிர் போயிடுச்சுன்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வெளியே வந்து சொல்லவே இல்லை. இருக்கு சரி போய் பார்க்கலாம், பாப்பா எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம். இவங்க சான்ஸ் கம்மியா இருக்குன்றத நம்பி நாங்க குழந்தை உயிரோட இருக்குதுன்னு நம்பி தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளவு நேரம். இவங்க குழந்தை உயிர் போயிடுச்சுன்ற விஷயத்தையே வந்து வெளியே சொல்லவே இல்லை இவங்க. இப்போ என்ன மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ரூல்ஸ் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா?